நான் இப்போ கிருத்தியையும் சுருத்தியையும் லவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் கனகாலமாக லவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒன்றில் அடி உண்டுண்ணா. ஒன்று மிஸ்ஸாக போனால் மற்றதை இதை பண்ணி மெயின்டைன் பண்ண வேண்டியான். ஆ ஆ நான் இந்தியாவுக்கு போயிடல. அது இங்கே இருந்து இந்தியா அவ்வளோ தூரம் என்ன? லண்டனில் இருந்து இந்தியா அவ்வளோ தூரம் நான் எப்படி என்ன நடந்தே போகிறது? நான் அப்போ ஒரு நாள் வந்து ஊபர் செக் பண்ணினேன். சரியா, லண்டனில் இருந்து ஊபர் வந்து சென்னைக்கு எடுத்துட்டு வேண்டு வருது ஒரு 30,000 பவுண்ட்ஸு கிட்ட வருது நினைக்கிறேன். மறந்து போன ப்ரைஸ் சில லெவலில் 13,000 30,000 தெரியல. ஊபரில் லண்டனில் இருந்து இந்தியா சென்னைக்கு வரையும் போகலாம். அப்போ அப்போ என்னது செய்கிற? ஊபரில் ஃப்ளைட்டில் போனாலும் எனக்கு பயம் கொஞ்சம். என்னெண்டா சில லெவலில் பிளைன் வந்து கீழே விழுந்துருமெண்டு பயம். சரி, பிளெயின்லேயும் போகலாம், அது பிரச்சனை இல்லை, பிளெயின்லேயும் போகலாம். ஏன் இந்த சாமான் எல்லாம் இவ்வளோ விலையாக கிடக்குன்னு தான் தெரியல. இப்போ ஒரு பொட்டியை நான் அவுட்டிங் கூட்டிகிட்டு போனாலும், அதாவது டேட்டிங், அப்போ நான் பே சாப்பாடுக்கு பே பண்ணுறதுக்கு எனக்கு காசு வந்துடும். என்ன என்னது செய்கிறது? எல்லாம் விலையாக கிடக்குது. ₹1.75 பவுண்ட்ஸ், ஒரு 1 பவுண்ட் 25 பனிக்கு. சரியோ, அவ்வளோ அதிகம். அப்போ அது வந்து 75 பனிக்கண்டா கணக்கு காசு. அதுக்கு வந்து ஒரு 85 பனிக்கு கட்டலாம், என்ன கொடுக்கலாம். அது வந்து கணக்கு காசாக கிடக்குது. ஏன் அவ்வளோ காசு வருதுன்னு தான் தெரியல. எல்லாரும் இந்த கம்ப்யூட்டர் மாதிரி ஃபோனை வச்சு நடுவில் யூஸ் பண்ணி கொண்டு இருந்தால் ஏர் போய் வந்து இந்த சாப்பாட்டு சாமான் எல்லாத்தையும் தயாரிக்கிறது. விலை கூடத்தானே செய்யும். சாப்பாடு காசு வந்து ஆக்கள் வேண்டினம் இல்லை. ஆக்கள் வேண்டுறது இந்த பிளாஸ்டிக்குகளும் டெலிஃபோனுகளும் ஸ்மார்ட் ஃபோனுகளும் இதுவள் தான் வேண்டினம். ஏன் இதுவள் வேண்டினோம்னு தான் தெரியல. என்னண்டான்னு தெரியல. சாப்பாட்டு சாமான் வேண்டாம்டா அவங்க சாப்பாட்டு சாமான் எல்லாத்தையும் ப்ரைஸ் கூட்டி வச்சுக்காங்க. எல்லோரும் வந்து டெக்னாலஜிக்கு போனால் இந்த சாப்பாட்டு சாமான் எல்லாம் விலை கூடி போச்சு. சாப்பாட்டு சாமான் நீங்கள் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்து இவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்கிறீங்கள். உண்மையில் வந்து இங்கேயும் பயங்கர விலையாக போச்சு சாப்பாட்டு சாமானுகள். என்ன சொல்கிறீங்க? சாப்பாடு சாமான் எல்லாம் விலை கூடி வடிவாக போய் செக் பண்ணி பாருங்க. சூப்பர் மார்க்கெட்டுகளில் போய் செக் பண்ணி பாருங்க, விலை கூடி போச்சு. ஆளும் விலை கூடி போச்சு. இதுக்கெல்லாம் என்ன செய்கிறேன்னு தெரியல. அங்கே விலை கூடினா விலை கூட்டிகிட்டு போட்டும். அவக்கு வந்தது கமலஹாசன் டோட்டர் உண்டு. பெரிய பெரிய கேங்ஸ்டர் என்ன இப்போ. ஆனால் தங்கச்சிக்காரி கொஞ்சம் நல்ல மாதிரி, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி. என்ன சொல்கிறீங்க? தங்கச்சிக்காரி ஆனால் சுற்றி தான் கூட வாடி, என்ன சொல்கிறீங்க? ஆனால் தங்கச்சிக்காரி ஒரு கொஞ்சம் ஒரு 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 குழந்தை பிள்ளை மாதிரி. என்ன அவன்கிட்ட கண்ணை பார்த்துனீங்களோ? கண் வந்து ஒரு மாதிரியான ஷேப் தங்கச்சிக்காரின்னு. என்ன வடிவா பாருங்க, ஃபோட்டோவில் பாருங்க. ஒன்று உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா? அவர் கமலஹாசன் அவர் வந்து கொஞ்சம் 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 முந்திய வந்து இது தொடங்கி இருக்கலாம் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி. என்ன சொல்கிறீங்க? ஏனென்றால் கொஞ்சம் இப்போ ஆக்டர் விஜய் அவர் கொஞ்சம் ஓகே வயசில் தொடங்கி இருக்கிறார் அவர்கிட்ட பார்ட்டி. என்ன சொல்கிறீங்க? ஏதோ எத்தனை வயசு ஆக்டர் விஜய்க்கு? எனக்கு மறந்து போனேன். ஒரு 56 ஏதோ சம்திங் தான் நினைக்கிறேன். கமலஹாசனுக்கு கொஞ்சம் வயசு போயிட்டு. ஆனால் பழைய படங்கள் ஆளும் பழைய படத்தில் உள்ள பாருங்க, கொஞ்சம் ஃபாரின் படம் மாதிரி அப்போத்தைய ஏஜ்ல வந்தது கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கு.
அப்பத்தையும் காலத்து படம் அது வந்து அது ஆளும் பழசு ஆளும் பழைய படம் அவர்கிட்ட. நான் அவர்கிட்ட பழைய படங்கள் எல்லாம் பார்க்கல. பட் 2 3 படம் பார்த்துருக்குறேன். இட்ஸ் வெரி குட். அந்த கொஞ்சம் ஒரு ஹை லெவல் ஸ்டாண்டர்டில் எடுத்திருக்கிறார் என்ன. அவர் எடுத்தாரோ இல்லாட்டி ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்ததோ டைரக்டர்ஸ் எடுத்ததோ அது தெரியல. ஆனால் ஹை லெவல் படங்கள் என்ன. இந்த 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 டான்ஸிங் சிங்கிங் இந்த ஆக்டிங் இதுவளுக்குள்ள வந்து போனால் ஒரே சிக்கல் தான். அது சில பேர் வந்து ஃபேமிலியாக செஞ்சு கொண்டு இருக்கணும். சிக்கல்ண்டு என்ன சொல்கிறது, ஒரே என்ன சொல்கிறது என்னவோ. பட் ஒரு ஆக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது தான், அதுக்கு ஒன்றும் செய்யலாது. நாங்கள் தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்பப்போ 2 3 கொமெண்ட்ஸ் வேறு ஆக்களுக்கும் தெரியணுமென்றபடியாக இந்த ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டா ஆக்களும் பார்க்கலாம். அதாவது உங்களோட வியூஸ். ஒரே அடிவாடு தான் ஆக்கள். எனிவேஸ், என்னட்ட சுற்றின நம்பர் இல்லை தான் இருந்தால் ஃபோன் அடித்து காய்க்கலாம். என்ன செய்கிறான்னு காய்க்கலாம். என்ன செய்கிற அவ அவங்க சுற்றிக்கு சுற்றி வந்து நார்த் இந்தியாவில் இருக்குதாம். பட் சவுத் இந்தியாவிலேயும் வந்து ஆக்ட் பண்ணுறதாம். பட் அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வந்துட்டா. முதல் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் இல்லை. என்ன சொல்கிறீங்க? இப்போ வந்து கொஞ்சம் நல்ல மாதிரி கொஞ்சம் நடிக்க தொடங்க பெட்டர். இப்போ கொஞ்சம் காலமாகவே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கு. ஒரு ஒரு 10 வருஷம் ஒரு 12 வருஷம் அது வேறு குட் ஆக்டிங். அது நார்த் இந்தியாவில் நடித்தால் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் கணக்கு பேர் வந்து தெரிந்தாங்க. அங்கேயும் கணக்கு நடிகைகள் இருக்கணும். என்ன சவுத்தில் வரும்போது கொஞ்சம் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும். தெரியும் தானே, இந்த தமிழ் பொடிகள் கெட்ட பொடிகள் இந்த தமிழ் படத்தில் வந்து நடித்தால் பொம்பளை பிள்ளைகள் கெட்ட மாதிரிகள் காய்க தொடங்கிடுவாங்களே. என்ன சில அது லூஸ் வேலை அப்படித்தான். நான் கொஞ்சம் மூத்திரம் இருந்து போட்டு ஒரு தேத்தண்ணி ஒன்று குடிச்சு போட்டு சின்ன ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறேன். நான் எனக்கு பெருசாக வேலை இல்லை தானே. அப்போ நான் இப்படியான வேலையெல்லாம் செய்கிறது. ஸோ என்கிட்ட டாய்லெட் ஆளும் க்ளீன் இல்லாமல் கிடக்கு. நான் எனக்கு க்ளீன் பண்ணுறது பஞ்சு. எனக்கு க்ளீன் பண்ணுறதில்ல ஏன்னா பஞ்சு. அங்கே இந்தியா பக்கம் வந்து வேலைக்காரர் இருப்பினம் காசு கொடுத்து விட்டா டாய்லெட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிடணும், வீட்டை சுத்தமாக்கிட்டு போயிடணும். இங்கே அப்படியா எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். என்ன